கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சி வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டு போயிடுறேன். அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இதுதான் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, தமிழக அரசில் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 27% மேல அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க ஒழிக்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எளிமையா மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்பர் 1 இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா புரியலன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயோ எங்க கட்சியிலேருந்து நாங்க பேசுறது கூட ரெடியா இருக்கிறோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? அது புரியாது இல்ல, மக்களை ஏமாத்துறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கோம். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்ப கெஜ்ரிவால்னு ஒருத்தர் நாமினேஷன் பண்ணும்போது இதுக்காக பயங்கரமா குரல் கொடுத்தாரு. நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்ப 15 வருஷமா முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசையும் தூக்கி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளவு பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அந்த பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர்